நீங்கள் ஃப்ரெஞ்சை சரியாகத்தான் கதைக்கிறீங்களான்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். என்னோட கோது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என்ன மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அலே வெர்ப், அலே என்ற வினை சொல்ல வச்சு நாங்கள் எப்படி வாக்கியங்கள் அமைக்கணும், அதில் சரியான சொற்கள் எப்படி பாவிக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அலே என்று சொன்னால் போதல் என்ற அர்த்தத்தில் வரும். இதை நாங்கள் ப்ரெசோவில் எப்படி கான்ஜுகேஷன் செய்வோம்னு சொல்லி சொன்னால் je vais, tu vas, il va, elle va, nous allons, vous allez, ils vont, elles vont இப்படியாக நாங்கள் கான்ஜுகேஷன் செய்வோம். இதே வாக்கியத்தில் அமைக்கும்போது நாங்கள் எதை கவனத்தில் எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஒரு அலே என்ற வேர்பை ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்கு செல்கிறோம், அந்த இடம் ஆண்பாளா பெண்பாளான்றதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அந்த நாங்கள் செல்கிற இடம் பெண்பாளாக இருந்தால் நாங்கள் ஆலா பாவிக்க வேண்டும். உதாரணம், நான் நூலகத்திற்கு செல்கிறேன். je vais à la bibliothèque. பிப்ளியோதெக் என்றது பெண்பால் சொல்லண்டபடியாக நான் ஆலா பாவிச்சிருக்கிறேன். அவன் நீச்சல் குளத்திற்கு செல்கிறான். il va à la piscine. பிசினுமே பெண்பால் சொல், அதால் ஆலா பாவிச்சிருக்கிறோம். நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம். nous allons à la plage. இப்படியாக நாங்கள் எங்கு செல்கிறோம் என்ற அந்த சொல்லு பெண்பால் சொல்லாக இருந்தால் நாங்கள் ஆலா பாவிப்போம். இதே நாங்கள் செல்லும் இடம் ஆண்பால் சொல்லாக இருந்தால் நாங்கள் ஓ பாவிக்க வேண்டும். உதாரணம், நான் கடைக்கு செல்கிறேன். je vais au magasin. நான் சந்தைக்கு செல்கிறேன். je vais au marché. அவள் சினிமாவிற்கு செல்கிறாள். elle va au cinéma. இப்படியாக இறுதியில் வரும் சொல் ஆண்பாளா பெண்பாளான்னு பாவிச்சு ஆண்பாளாக இருந்தால் நாங்கள் ஓ பாவிக்க வேண்டும். இதை நீங்கள் கவனத்தில் என்ன எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கு வர சுஜே ஜு டு இல்லல் அதுகள் ஆண்பாளா பெண்பாளான்னு நாங்கள் கவனத்தில் எடுத்து அந்த ஆலா ஓ அதுகள் பாவிக்கிறேல எங்கு செல்கிறோம் அந்த இடம் இறுதியாக வர இடத்தை வச்சுத்தான் நாங்கள் ஆலா பாவிக்க வேண்டுமா ஓ பாவிக்க வேண்டுமான்ற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும். இதே நாங்கள் செல்லும் இடம் பன்மை சொல்லாக இருந்தால் ப்ளூரியல்ல இருந்தால் நாங்கள் ஓ பாவிப்போம். இது இறுதியில் ஒரு இக்ஸ் எழுத வேண்டி வரும். உதாரணம், நான் அமெரிக்காவிற்கு செல்கிறேன். je vais aux États-Unis. அவன் டுவாலெட் செல்கிறான். il va aux toilettes. இப்படியாக இந்த பன்மை சொல்லுக்கு நாங்கள் மாற்றி அமைப்போம். இன்னும் நீங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் செல்லும் இடம் வொயல்ல ஆரம்பித்தால் அல்லது அஷ் மியூஏ ஆகி வந்தால் நாங்கள் ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப் போட்டு எழுத வேண்டும். உதாரணம், நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன். je vais à l'hôpital. அவன் பாடசாலை செல்கிறான். il va à l'école. இப்படியாக நாங்கள் ஆ பாவிச்சு எல் அப்போஸ்ட்ரோஃப் போட்டு அதை நாங்கள் எழுத வேண்டும். அடுத்ததாக ஒருமை சொல்லாக பார்த்தோம், ஆண்பால் பெண்பால் பன்மை சொல்லாக பார்த்தோம். இதை தவிர்த்து நாங்கள் இன்னொரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த அலே வெர்ப் பாவிக்கிறதுக்கு ஒரு நபருடைய வீட்டிற்கு அல்லது ஒரு தொழில் செய்யும் இடத்துக்கு போகும்போது நாங்கள் அலே வெர்போட ஷே பாவிப்போம். உதாரணம், நான் எனது அம்மம்மாவின் வீட்டிற்கு செல்கிறேன். je vais chez ma grand-mère. நான் டாக்டரின் கபினேக்கு செல்கிறேன், மருத்துவரின் கபினேக்கு செல்கிறேன். je vais chez le médecin. அவன் பல் வைத்தியரிடம் செல்கிறான். il va chez le dentiste. இப்படியாக நாங்கள் ஒரு நபருடைய வீட்டுக்கு அல்லது ஒரு தொழில் செய்கிற இடத்துக்கு போகிறதுக்காக இந்த அலே வெர்போட நாங்கள் ஷே பாவிப்போம். அடுத்ததாக இறுதியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அலே வெர்போட நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்கிறோம். ஒரு சின்ன ஒரு விலாஜுக்கோ இல்லை ஒரு வில்லுக்கோ செல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஆ என்ற ஒரு ப்ரெபோசிஷன் பாவிப்போம்.
உதாரணம், je vais à Paris, je vais à Fribourg, je vais à Romont என்றா இதெல்லாமே வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள். அப்படி சின்ன சின்ன இடங்களுக்கு போகிறதுக்காக நாங்கள் ஆ என்றதை மட்டும் இதோட சேர்த்து பாவிப்போம். உங்களுக்கு இப்போ இந்த அலே வெர்போட எப்படி நாங்கள் எந்த சொற்களை வந்து பயன்படுத்த வேணும், அது எதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். உங்களுக்கான கேள்வி, நான் ரயில் நிலையத்திற்கு செல்கிறேன், இது எப்படி நாங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம்னு சொல்லி எனக்கு கமெண்டில் எழுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், 3 ஃப்ரெஞ்சு இலக்கண விதிகள், அந்த கட்டாயமான இலக்கண விதிகள் என்னன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.